ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை யாவரையும் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே ஆராதனை அங்கீகரிப்பீராக, ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு உகந்ததாக மாறட்டும். உன்னதமான ஆண்டவரை ஆராதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழலை கனுப்புதவி தம் சிறகுகளால் மூடுவான். அவர் சட்டையின் கீழலை கனுப்புதவி தம் சிறகுகளால் மூடுவான். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. சரி சொல்லுங்க, அவர் சட்டையின் கீழடை கிளம்புதவி நம் சிறகுகளால் மூடுவான். அவர் சட்டையின் கீழடை கிளம்புதவி நம் சிறகுகளால் மூடுவான். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அன்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சட்டையின் கீழடை கிளம்புதவே நம் சிறகுகளால் மூடுவான். அவர் சட்டையின் கீழடை கிளம்புதவே நம் சிறகுகளால் மூடுவான். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு என்னோடு ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் எல்லா தீமைகளிலிருந்து உங்களை விலக்கி பாதுகாக்கிற தேவனாய் வந்திருக்கிறார். கொரோனாவின் பயங்களிலிருந்து, மற்ற எல்லா தீமைகளிலிருந்து, உங்களுக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிற மனிதர்கள் கையில் இருந்து உங்களை தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு சேர்ந்து சொல்லுவோமா? 1000 10,000 பேர்கள் என் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்திலும் நம்மை அணுகாது. 1000 பிரச்சனை வந்தாலும் சரி, அது நம்ம அணுகவே அணுகாது. சேர்ந்து சொல்லுமா? 1000 10,000 பேர்கள் என் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலமும் என்னை அணுகிடாதே. என் தேவனின் தாபரமே, அது ஒரு காலத்தும் என்னை அணுகிடாதே. தேவனின் தாபரமே, அவர் சட்டையின் கீழடை கிளம்புவாங்க நம் சிறகுகளால் மூடுவான். அவர் சட்டையின் கீழடை கிளம்புகவே நம் சிறகுகளால் மூடுவான். அவர் சட்டையின் கீழடை கிளம்புகவே நம் சிறகுகளால் மூடுவான். அவர் சட்டையின் கீழடை கிளம்புகவே நம் சிறகுகளால் மூடுவான். தேவன் நடிக்கணுமே, தேவனின் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் என்னை சேருமோ, ஒரு வாதையும் என் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் என் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலம், ஆபத்து காலத்தில்
அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். ஒரு வாதை கூட நம்ம அணுகாது. கைகளை தட்டி ஆண்டவர் நோக்கி பார்த்து இன்னொரு தடவை சொல்லுமா, தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். சொல்லுமா, தேவனின் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் என்னை சேருமோ, ஒரு வாதையும் என் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் என் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். கட்டி அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகுந்து தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகுந்து தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகுந்து. கைகளை தட்டி சொல்லுங்களேன், அவருடைய சட்டை கீழே வாங்க பார்க்கலாம். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகுந்து தம் சிறகுகளால் மூடுவார். என் வழிகளில் எல்லாம் நம்மை தூதர்கள் காத்திடுவார். என் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். என் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சட்டையின் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் சொல்லும் பொழுது ஆண்டவருடைய சட்டை, ஹல்லேலூயா, ஆண்டவருடைய கரங்களுக்கு அடியில் வரும்பொழுது நமக்கு பாதுகாப்பை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, இப்பொழுது இந்த பாடலை பாடிக்கொண்டு இருக்கும் பொழுதே அப்பா அவருடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தருவீராக. செட்டைகளின் கீழே வருகிறோம் தகப்பனே. அப்பா அவருடைய செட்டைகளின் மறைகளை வந்து நிற்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. இப்போது நம்முடைய பிள்ளைகளுடைய செட்டைகளை உணர உதவி செய்ய இந்த ஆராதித்து கொண்டிருக்கும் போதே உன்னதமானுடைய செட்டைகளுக்குள்ள இருக்கிற ஒரு பாதுகாப்பை தாங்க. எந்த இடத்துல இருந்து ஜெபித்து கொண்டிருந்தாலும் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும் ஐயா. ஒரு செட்டைகளின் மறைவில் இருக்கிறோங்கிற உணர்வை தாங்க. ஜெபித்து கொண்டிருக்கும் போதே வேற யார் கைக்குள்ளையும் அல்ல, வேற எந்த சூழ்நிலையிலும் அல்ல. ஹல்லேலூயா. பிள்ளைகள் இப்போது ஆண்டவருடைய கரத்துக்குள்ள உன்னதமானுடைய மறைவில் இருப்பதற்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து பல சர்ப்பத்தையும் மீதிப்பார். அவர் நாமத்தை முற்றும் நம்பினால் என்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நான் முற்றும் நம்பினால் என்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமையை சுவர் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனை சரவர். நீங்க ஆபத்தில் இருக்கிறீங்களா? என்ன ஆபத்துன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்கிறார், ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேலையிலே அவர் நம்மளை தப்பு வைக்க வந்திருக்கிறார். எந்த ஆபத்தில் இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, ஆண்டவரை நோக்கி பார்த்து கூப்பிடுங்க. நான் ஆபத்தில் இருக்கிற ஆண்டவரே, உங்க ஆபத்துல நேரத்தில் ஆண்டவர் உங்களை ஆபத்திலிருந்து விடுவிக்க அவர் வல்லமையுடைய தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. என்னை தப்பு வைத்து முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனே சொல்லுவர். ஆண்டவர்களை கட்டாயம் தப்பு வைப்பேன் என்று சொல்கிறார். எந்த ஆபத்தில் இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், அந்த ஆபத்து இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஆபத்துகள் எல்லாம் பிள்ளைகளுக்கு அதிசயமாய் மாறட்டும் ஐயா. என்னோடு சேர்ந்து பாடும் பொழுதே பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆபத்திலும் அவரை நான் நோக்கி
என் ஆத்துமனே சரவர் என்னை தப்புவித்தே மற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார் சிங்கக்கொடியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவர் சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய் என்னை நடத்துவார் அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய் என்னை நடத்துவார் அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவர் அவரே சொல்லும் பொழுதே என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவர் சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடும் சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சொல்லுங்க பார்க்கலாம் சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் துத சேனைகள் கொண்டென்னை காப்பானே எதிரிகள் என்னை சுற்றி எத்தனை எதிரி வந்தாலும் சேனைகள் கொண்டென்னை காப்பானே ஆவியினால் யுத்தம் செய்வேனே சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே சொல்லி ஜெபிப்போமா ஆவியினால் யுத்தம் செய்வேனே சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே அவரே என்னை காண்பவர் சொல்லுவதே அவரே நீங்க எதிரிகளை கத்தர் வீழ்த்தத்தக்கதாய் ஒரு அபிஷேகத்தை கத்தர் தருகிறார் ஹல்லேலூயா எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அவர் உங்களை அதிசயமாய் வழிநடத்த போகிறார் சேது சொல்லுவாங்களா அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவர் சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் கைகளை வைத்தி சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் காப்பார் உன்னை காப்பார் காத்தவர் காப்பார் இன்னும் இனிமேலும் காத்திடுவார் கலங்காதே மனமே காத்திடுவார். நீங்க எந்த ஆபத்தில் இருந்தாலும் சரி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என் மகனே என் மகளே நான் உன்னை ஆபத்திலிருந்து பாதுகாப்பேன். அவர் உங்களை கூக்குறது கேட்கிறார். எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி இயேசு உங்களை பார்க்கிறார். ஹல்லேலூயா. கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார் அவர் கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார் அவர் கைவிடாதிருப்பார்.
ஆண்டுகள் தோறும் உனக்கு அவர் அளித்த ஆசைகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கு அவர் அளித்த ஆசைகளை எண்ணிப்பார், 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 எண்ணிப்பார். என்றும் அதை எண்ணிப்பார், காப்பார், நம்மை காப்பார், காப்பவர் காப்பார், இன்னும் நீதி மேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். காக்கும் கரங்கள் உண்டனுக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனுக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன், நம்புவேன் இயேசு. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? நம்புவேன் இயேசுவை. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவை, ஆராதிப்பேன் இயேசுவை. இன்னொரு தடவை சொல்லுகிறேன், ஆராதிப்பேன் இயேசுவை, ஆராதிப்பேன் இயேசுவை. நீங்க ஆண்டவரை நம்பி வந்த உங்களை ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறேன் ஐயா, நான் வெட்கப்படக்கூடாது தகப்பனே. இந்த ஆராதனை யாரெல்லாம் உங்களை நம்பி இருக்கிறேன்ப்பா, காக்கும் கரங்கள் உங்களுக்கு இருக்குது. அவர் உங்களை காக்க வல்லவராக இருக்கிறார். உன்னத மாறவரின் மறைவில் இந்த ஆராதனை நீங்கள் இருக்கிறீங்க, நீங்க தனியா இல்லை. அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, ஜீசஸ். பாவம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதிப்பேன் இயேசுவை, ஆராதிப்பேன் இயேசுவை, ஆராதிப்பேன் இயேசுவை, ஆராதிப்பேன் இயேசுவை. ஆண்டவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். நீங்களை காப்பாற்றுகிறவர், காப்பவர். நாங்களோட மறைவில் இருக்கிறோம் சொல்லி எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினீரே. இந்த ஆராதனையில் இருக்கிற எல்லாரையும் நீர் மறைவில் வைத்துக் கொள்ளும்படி ஆட்சேபிக்கிறோம். இங்கே ஆராதனை நிகழ்த்ததுக்காக நன்றி சேர்த்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற ஒரு வேத பகுதி அநேகருக்கு மிக அறிமுகமான ஒரு வேத பகுதி. இன்னைக்கு நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள போகிற டாபிக் என்னவென்னா, சீக்ரெட் வர்சஸ் ஷெல்டர். சீக்ரெட் வர்சஸ் ஷெல்டர். 91ஆம் சங்கீதத்தை நாம் யாவருக்கும் தெரியும். அதை எழுதினது மோசே அவர்கள் எழுதினார்கள். அதை எழுதுவதற்கு உதவியாக இருந்தது யார் என்று பார்க்கும்போதுனா 2 பேர் இருக்கிறதாக வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். ஆனால் மோசே எந்த காலகட்டத்தில் எழுதினான் என்று பார்க்கும் பொழுது, ஹல்லேலூயா, அவன் சீனாய் மலைக்கு கடந்து செல்லும் ஒரு கால நேரத்தில், வாதை வந்த நேரத்தில் இந்த காரியத்தை எழுதுகிறான். சர்ப்பம் வந்து எல்லாரையும் நோக்கி பார்த்தபோது அவர்கள் பிழைத்தார்கள். அங்கு ஒரு பெரிய வாதை வந்தது. அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்த பொழுது ஆண்டவர் சொல்றார், நீ மேலே ஏறி வாப்பா அப்படிங்கிறார். அப்பொழுது அவன் பயந்து கொண்டு போகிறான். எந்த இடத்துக்கு பயந்து போகிறான் என்று பார்க்கும்போது,
ஒரு சீக்ரெட் பிளேஸுக்கு, ஒரு தனிமையான ஒரு ரகசியமான இடத்துக்கு கடந்து செல்கிறார். யாரிடம் அந்த ரகசியமான இடம்? ஆண்டவரிடத்தில் அந்த மவுண்ட் சீனாய் மலையிலே ஒரு ரகசியமான இடத்துக்கு கடந்து செல்கிறார். என்னை கேட்டுக்கொடுங்க தேவ பிள்ளையே, ஆண்டவர் இந்த அதிகாரத்திலே, இந்த சங்கீத புஸ்தகத்திலே பார்க்கும்போது, இந்த சங்கீதத்தில் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஒரு சீக்கிரட்டான இடத்துல வரும்போதுதான் ஹல்லேலூயா கர்த்தர் நமக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் தருகிறார். என்னை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, இந்த ஆராதனையில பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில கூட நீங்க சீக்கிரட்டான ஒரு இடம் தேவ பிரசன்னமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த தேவ பிரசன்னம், அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள வர நமக்கு இருக்கிற ஐயப்பாடுகளை, பயத்தை கர்த்தர் எடுத்து போட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. விசுவாசிக்கிறோம். ஆமென் என்று சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. அந்த சீக்கிரட்டான இடம் தான் நமக்கு ஒரு ஷெல்டரா மாறுது, ஒரு பாதுகாப்பாய் மாறுது. ஆண்டுடைய பரிசுத்த ஸ்தலம் நமக்கு பாதுகாப்பாய் மாறுது. அதான் வசனம் சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆண்டவருடைய சீக்ரெட் பிளேஸ்ல தான் நமக்கு ஒரு ஷெல்டர் இருக்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஒரு சீக்ரெட்டான இடமா இருக்கிறாரு. அவர் தான் நமக்கு ஷெல்டரா இருக்கிறார். இந்த சங்கீதத்தை எப்பொழுதெல்லாம் வாசிப்பார் என்றால், ஸ்தோத்திரம், பின் நாட்களிலே ஒரு பிளேக் வரும்போது, ஒரு தொற்று நோய் வரும்போது இந்த சங்கீதத்தை வாசிப்பார்களாம். பிசாசின் போராட்டத்தில் இருந்தவர்கள் இந்த சங்கீதத்தை வாசித்து விடுதலை பெற்றிருக்கிறார்கள். இதை யூதர்கள் அவ்வாறாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது மிகவும் முக்கியமான ஒரு சங்கீதமாக கருதப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், இது ஆண்டவரிடத்துல ஒரு சீக்ரெட் பிளேஸ்ல வந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் நல்ல ஒரு ஷெல்டரை தருகிறார், ஒரு பாதுகாப்பை தருகிறார். இந்த கொரோனா பயத்தோடு இருக்கிற தேவ பிள்ளையே, மற்ற வியாதிகளை குறித்து பயந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் நமக்கு ஒரு சீக்கிரட்டான இடத்துல ஆண்டவரை தினந்தோறும் சந்திப்பீர்கள் என்றால், நம் ஆண்டவரை தினந்தோறும் உன்னதமானவரை நாம் சந்திக்கும் போது அவர் நமக்கு நல்ல அடைக்கலமாய் வந்து நிற்கிறார். சீக்கிரட்டா ஒரு சேக்ரெட்டான பிளேஸ்ல ஆண்டவரை சந்திக்கிற நமக்கு ஆண்டவர் பகிரங்கமாக ஷெல்டரை தருகிறார், பாதுகாப்பை தருகிறார். அது எதிலிருந்து நாம் பாதுகாப்பை தருகிறானா? வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். துஷ்ட மனிதர்கள் உங்க வாழ்க்கையில சீரழிச்சிருக்கலாம். துஷ்ட மனிதர்கள், மனுஷிகள் உங்க வாழ்க்கையை சீரழிச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் எல்லாரிலிருந்தும் உன்னதமானவர் உங்களையும் என்னையும் கர்த்தர் பாதுகாக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க ஆபீஸ்ல, மற்ற இடங்கள்ல, உறவினர்கள் மத்தியில, ஹல்லேலூயா, மற்ற எந்த இடத்துல உங்களுக்கு விரோதமாக எழுப்பி இருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவரை சீக்ரெட்டான பிளேஸ்ல, ஒரு சேக்ரெட்டான பிளேஸ்ல ஆண்டவரை சந்திக்கும் போது he becomes your shelter. ஆண்டவரை ரகசியமான இடத்துல, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, அவரை சந்திக்கும் பொழுது அவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் தென்காசி பகுதியிலே ஊழியம் செய்து கொண்டு இருக்கும்போது எங்களுடைய அப்பா பாஸ்டராக இருந்தாங்க. அங்கே ஒரு அம்மா வந்தாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த 91ஆம் சங்கீதத்தை வைத்து எங்களுடைய தகப்பனார் பாஸ்டர் கோவில்ராஜ் அவர்கள் இப்பொழுது கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணினார்கள். அப்பொழுது குடியிருப்பு என்று தென்காசி பகுதியில் உண்டு. அங்கு ஒரு கிராமத்திலிருந்து ஒரு அம்மா வருவாங்க. நான் சொல்வது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கிட்ட மேலே இருக்கும், 25-30 வருஷம் கிட்ட இருக்கும். அந்த காலகட்டத்தில் பார்ப்பீர்கள் என்றால் விறகை வச்சு தான் சமைப்பாங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் வந்துட்டு, இண்டக்ஷன் வந்துட்டு, ஆனால் அந்த காலகட்டத்தில் விறகு வாங்குவாங்க, ஒரு கெட்டு விறகுன்னு சொல்லி. அந்த அம்மாவுடைய வேலை என்ன என்றால், விறகை காட்டிலேருந்து, மலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஊருக்குள்ளே போய் விற்க தான் அந்த அம்மாவுடைய வேலையாக இருந்தது. இந்த அம்மா ஒரு நாள் காட்டு பகுதியில் குற்றாலம் மலைக்கு மேலே ஏறி விறகுகள் எல்லாவற்றையும் வெட்டி விட்டது. வெட்டி கட்டுவதற்காக எல்லா விறகுகளையும் சேர்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு இடத்துல, முக்கியமான இடத்துல கட்டி வச்சுட்டு இன்னும் 2 விறகு இருக்குது, மரம் இருக்குன்னு சொல்லி எடுத்துகிட்டு வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா அது வெட்டி வச்ச இடத்துல ஒரு கரடி உட்காந்துட்டு இருந்தது. இந்த அம்மாவுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. இவ்வளோ நேரம், கிட்டத்தட்ட 5 மணி நேரங்கள் வேலை பார்த்து விட்டோம். இப்போ அந்த விறகை விட்டுட்டும் போக முடியாது. இப்போ ஓடனா கரடி துரத்துமா தெரியல. ஒரு வயோதிப பாட்டி அம்மா, கிட்டத்தட்ட நான் சொல்லும் பொழுதே அந்த அம்மாவுக்கு ஒரு 60 வயசு கிட்ட இருக்கும். இப்போது அவர்கள் இறந்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கடந்து சென்று விட்டார்கள். உடனே இந்த அம்மா என்ன தெரியுமா செஞ்சாங்க? இந்த 91ஆம் சங்கீதத்தை
அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில சொன்ன அந்த சங்கீதத்தை அந்த அம்மாவுக்கு தெரிந்த வார்த்தையில சொல்ல ஆரம்பித்தார்கள். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறேன் ஆண்டவரே, இந்த காட்டுக்குள் நான் உங்களுடைய பிரசன்னத்தில் நிற்கிறேன், உங்களுடைய பிரசனம் இறங்கட்டும், உங்களுடைய தேவதூதர்கள் இறங்கட்டும் என்று சொன்ன பொழுது அந்த கரடி அப்படியே உட்கார்ந்தது. அந்த கரடி கிட்ட போய் அந்த இதுவரை வெட்டின விறகு எல்லாத்தையும் எடுத்துட்டு கயிறை வச்சு கெட்டி தலை மேல தூக்கிட்டு இறங்கி வந்தாங்களாம். அந்த கரடி ஒன்றுமே செய்யவில்லை. ஏனென்றால் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய சர்வ வல்லவருடைய நிழலில் தங்க உதவி செய்வார். இன்னைக்கு வியாதியின் அகோரத்தில் இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பொருளாதாரத்தின் அகோரத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கிறீர்களா? அவருடைய மறைவுக்குள் வாருங்க, அவருடைய சீக்ரெட் பிளேஸுக்குள்ள வாங்க. அவருடைய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அந்த ஒரு ரகசிய அறைக்குள் வரும் பொழுது, இயேசுவின் பிரசன்னத்துக்குள் வரும்போது அவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். எத்தனை கொரோனாக்கள் வந்தாலும் சரி, எத்தனை கொள்ளை நோய்கள் வந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மளை தப்புவிப்பார். கொள்ளை நோய் மாத்திரமல்ல, பொல்லாத மனிதனுடைய கைகளுக்கும் தப்புவிப்பார். அது மாத்திரமல்ல, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் உன்னை அழுகாது. உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினாலும் அது உங்களை அழுகாது. அது மாத்திரமல்ல ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, வாதை நம்ம கூடாரத்தை அணுகாது. நம்முடைய போக்கில் வரத்தில் நம்ம டிராவலிங்கை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவர் எதுலாம் நமக்கு ஷெல்டரா இருக்கிறான்னா, போக்கிலும் வரத்துல நமக்கு ஷெல்டரா இருக்கிறார். கார்ல ஏர் பேக்கை நம்பி போகல ஸ்தோத்திரம். ஆனா ஜெபத்துல நம்ம ஆரம்பிச்சு காரை ஸ்டார்ட் பண்ணும்போது கர்த்தர் நம்முடைய பாதுகாப்பை தருகிறார். பிரயாணங்களை கர்த்தர் வாக்கியம் பண்ணுகிறார். அநேக நாட்களில் ஸ்டெப் பண்ணி கூட இல்லாம நான் வேன் எடுத்துட்டு போயிருக்கிறேன். என்ன விசுவாசம் தெரியுமா? ஆண்டவரை பாதுகாப்பார் என்று. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே என் ஸ்டெப்னி கூட என் வேண்டியில் இல்லை, ஆனால் ஆபிரகாமுக்காக ஒரு காரியத்தை ஆட்டுக்குட்டியை மேலே ஆயத்தப்படுத்தினது போல ஒரு பஞ்சர் கூட இல்லாமல் நான் போயிட்டு போறேன்னு சொல்லி பல 1000 கிலோமீட்டர் ஊழியத்துக்காக நான் கடந்து சென்று வந்திருக்கிறேன். கர்த்தரனை கிருபையாய் பாதுகாத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு அதே தேவன் உங்களை பாதுகாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, யாரை ஆண்டவர் பாதுகாப்பார்? அது மாத்திரமல்ல ஸ்தோத்திரம், அனிமல்ஸ் கையில் இருந்தும், சிங்கங்களின் கையில் இருந்தும், பாம்பின் கையில் இருந்தும், துஷ்ட மனிதர்கள் மாத்திரமல்ல, கொள்ளை நோய் மாத்திரமல்ல, அனிமல்ஸ் கையில் இருந்தும் கர்த்தர் நமக்கு ஒரு ஷெல்டரா இருக்கிறார், அடைக்கலமா இருக்கிறார், பாதுகாப்பா இருக்கிறார். ஆண்டவர் யாருக்கு இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அதே வசனத்தில் சொல்கிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் 14ஆம் வசனம் இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆண்டவர் மேல வாஞ்சியா இருக்கணும். ஆண்டவருடைய அந்த சீக்ரெட் பிளேஸுக்கு ஓடி வர வேண்டும், ஆண்டவரை தேடி வர வேண்டும். மோசே இந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது ஹல்லேலூயா, மவுண்ட் சீனாய்க்கு நேராக அவன் தனிமையாய் தேவ பிரசன்னத்துக்கு போனான், வாஞ்சையாய் போனான். இன்னைக்கு சர்ச்சுக்கு வாஞ்சையாய் வருகிறோமா? நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்துக்கு வாஞ்சையாய் வருகிறோமா? அப்படி வாஞ்சையாய் வரும் பொழுது வேத வசனம் சொல்லுது, அவனை நான் விடுவிப்பேன். இன்னைக்கு உங்க பிரச்சனையிலிருந்து எல்லாவற்றிலிருந்தும் இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கப் போகிறார். அவர் மேல வாஞ்சியாய் இருங்க. ஹல்லேலூயா. அவனை நாமத்தை அறிந்திருக்கிற அப்படின்னா அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இயேசுவின் நாமத்தை அறிந்திருக்கிறதில்ல, அதை சுதந்திரிக்க வேண்டும். நாலேஜ் மனசுக்குள்ள இருக்கிறதல்ல, அதை எக்ஸசைஸ் பண்ணும். நோயிங் மீன்ஸ் ஹல்லேலூயா, நாமத்தை அறிந்திருக்க வேண்டும் என்றால் அவருடைய நாமத்தின் வல்லமைகளை அறிந்திருக்க வேண்டும். யெகோவா ராஃபான சுகம் தருகிறவர், யெகோவா ஈரே எல்லாவற்றையும் சந்திக்கிறவர், யெகோவா ஷம்மா கூட இருக்கிறவர். அவருடைய நாமங்களை அறிந்திருக்கும் போது அந்த நாமங்களுடைய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். அவருடைய நாமத்தை எப்படி அறிஞ்சிருக்கிறோம்? How far we know, எவ்வளவு தூரம் அறிந்திருக்கிறோம், எவ்வளவு அதிகமாய் அறிந்திருக்கிறோம். அறிந்திருக்கும் போது அவர் நமக்கு அடைக்கலமாய் வருகிறார். ஸ்தோத்திரம். அப்பொழுது அவர் என்ன செய்வார்? 15ஆம் வசனம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு வழங்கி செய்து ஸ்தோத்திரம், ஆபத்து நாளில் நான் அவனோடு இருந்து அவனை தப்பிவித்து அவனை கனப்படுத்துவேன். கனம் பண்ணுகிறவர் ஆண்டவர். ஷெல்டரோடு கொடுக்கறதில்ல, ஏதோ ஆபத்துல ஓடி வந்தான்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம், அகதிகளை போல அகதிகள் முகாம்ல தங்க வைக்கிறதில்ல, கனம் பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. யார்ட்டையாவது ஹெல்ப்னு போய் கேட்டோம்னா ஸ்தோத்திரம், அவங்க நம்மளை ரொம்ப ஹர்ட் பண்ணுவாங்க. சில நாட்கள்லாம் ஏன்டா இவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்டோங்கிற லெவலுக்கு நமக்கு வந்துடும். ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட ஹெல்ப் கேட்டோம்னா, உதவி கேட்கும் பொழுது உதவி மாத்திரம் செய்ய மாட்டார் நம்முடைய ஆண்டவர், நம்மளை கனம் பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். நானே அவனை கனம் பண்ணுவேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொடுங்க தேவ பிள்ளையே. ஆபத்தில் இருக்கிறீங்களா? பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறீங்களா? ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது
அவருடைய நாமத்தின் வல்லமை அறிந்து கூப்பிடும் பொழுது அவர் உங்களை கனப்படுத்துகிறார். கடைசியாக வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நீடித்த ஆயுசு நாட்களை தரப்போகிறார். இந்த வியாதியில் மறிக்க போகிறதில்ல. இந்த பொருளாதார நெருக்கடியில் நீங்கள் உங்கள் பிஸ்னஸை விட்டு போவதில்ல. உங்கள் பிஸ்னஸ் மறிக்காது, உங்கள் சரீரம் மறிக்காது, உங்கள் உறவுகள் மறிக்காது. ஹல்லேலூயா. என்னென்ன காரியங்கள் மறித்து போகும் என்று நினைக்கிறீர்களோ கர்த்தர் சொல்கிறார் அது நீடித்த நாட்களாக இருக்கும், நீடித்த ஆண்டுகளாக இருக்கும் என்று கர்த்தர் உங்களுக்கு திருவலம் பற்றுகிறார். என்னை கேட்டுக்கொடுங்க தேவ பிள்ளையே, நீங்கள் இருக்கிற இடங்கள் ஆண்டவரே, நான் உண்மை சீக்கிரட்டான பிளேஸில் நான் வந்து சந்திப்பேன். அப்பா நீர் தானையா எனக்கு ஆண்டவரே அடைக்கலமாக இருக்கிறேன், ஒரு ஷெல்டராக இருக்கிறீர் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களை சந்திக்க போதுமானவர் இருக்கிறார். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஜெபிப்போமா? இந்த நேரத்தில் நமக்கு உன்னதமானவர் அடைக்கலமாய் வந்து நிற்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே பயந்து கொண்டு ஹல்லேலூயா சீனாய் மலைக்கு ஏறி கடந்து சொன்னான். ஆனால் ஆண்டவர் அவனை உன்னதமானுடைய மறைவில் அவனை வைத்துக் கொண்டார். உன்னதமானுடைய மறைவில் வைத்துக் கொண்டார். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக எத்தனை ஆமான்கள் வரலாம், எத்தனையோ பேர் 16,000 பேர் உங்களுக்கு விரோதமாக எழுப்பி நிற்கலாம், எத்தனையோ பேண்டமிக் வரலாம், எத்தனையோ கொள்ளை நோய்கள் வரலாம், எத்தனையோ சிங்கங்கள் அனிமல்ஸ் உங்களுக்கு விரோதமாய் வரலாம். வீட்டை சுற்றி பாம்பு கூட இருக்கலாம், சுத்தலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார் எந்த தீங்கும் உங்களை தீண்டாத தேவ பிள்ளையே, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் அவரை தனிமையிலே சந்திக்கும் போது அவர் உங்களை பாதுகாப்பாக இருக்கிறார். அவரை நாம் உங்களை அறிந்திருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அவர் மீது வாஞ்சியாய் இருக்கும் பொழுது அவர் நம்மளை கனம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுது என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ பாதுகாப்பீராக. விசேஷமா இந்த கொரோனா வியாதியின் மூலமாய் யாருக்கும் எந்த பாதிப்பு ஏற்படக்கூடாது ராஜா. ஹல்லேலூயா. இதுவரை பாதிப்பு ஏற்படாத பிள்ளைகளை தொடர்ந்து பாதிப்பு ஏற்படாதபடி பாதுகாத்துக்கிறோம். பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்கும்படி ஆட்சிக்கிறேன். எங்க தேசத்துக்கு நீர் மனம் இறங்கும் ஐயா. இந்த கொள்ளை நோயிலிருந்து எங்களுக்கு நீ மனம் இறங்கி எங்களை எப்படியாவது விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறேன். கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை கனம் பண்ணுகிற வேலையை வந்ததற்காய் நன்றி, எங்களை கனம் பண்ணுகிற வேலை வந்ததற்காய் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்க பக்கத்துல எத்தனையோ பேர் எழுப்பி இருக்கிறான், அவர்கள் எதுவும் எங்களை அணுகாதபடி இந்த நாள் வரை பாதுகாத்திரே. தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ள போகிற கிருபைக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டு பார்த்து இந்த ஆராதனை பங்கு பெற்ற ஒவ்வொரு புரியும் இம்மையிலே மறுபடியும் ஆஸ்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். என்ன நோக்கத்துக்காக ஜெபித்தார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.